தன்னலமின்றி வெகுநாள் உழைப்பின் மூலம் ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியமைத்து இளைஞர்கள் பலரை அரசு பணிக்கு தயாராக்கிய மனிதரை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இளைய தலைமுறையின் நம்பிக்கைக்குரிய நாயகன் கடந்த 20 ஆண்டுகளாக எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இலவச உடற்பயிற்சி அளித்து அவர்களை அரசு வேலை வாய்ப்புகள் நோக்கி வழிநடத்தி வருகிறவர்தான் மாஸ்டர் முருகன். பெரியகுளம் வடகரை பழைய பேருந்து நிலையம் அருகே வசிக்கும் முருகன் தினமும் அதிகாலை எழுந்து பெரியகுளம் அரசு மேல்நிலைப் பள்ளி விளையாட்டு மைதானத்திற்கு சென்று தனது உடற்பயிற்சியை மேற்கொள்கிறார். ஆனால் இது அவரது தனிப்பட்ட பயிற்சி மட்டுமல்ல, பல இளைஞர்களின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் புனித பணியுமாகும். பிள்ளைகளுக்கு ஒரு 500-1000 பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் சார். நான் சொல்லிக் கொடுத்து நான் ரோப்பு, கவுரு, ரன்னிங்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன் சார். நான் விளாண்டதில் 10-20 வருஷம் ஆகும் சார். 20 வருஷத்தில் யார்ட்டும் 5 காசு ஃபீஸ் வாங்குறதில்ல சார். நான் மக்களுக்காக வேண்டி நான் உழைக்கிறேன் சார். நான் எவ்வளவோ 20 வருஷம் நான் பாடுபட்டுருக்கேன் சார். அது ஃபீஸ் 5 காசு வாங்கணும் இல்லை சார். இப்போ மிலிட்ரி, போலீஸு, கப்பல் படை, தீயணைப்பு எல்லாம் போயிருக்காங்க சார். என்னை நம்பி போயிருக்காங்க சார். மிலிட்ரியில் என்னென்ன விளாட்றாங்க சார் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன் சார். நான் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் சார். நம்ம பெரிய உலகத்தில் இணைகிறானிங்களாம் பூரா நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும் எனக்கு ஒரே நச்சயம் சார். இந்த பசங்களாம் நான் மிலிட்ரி, போலீஸ் பூரா போய் ஆகணும்னு சொல்லி சார் நச்சயத்தில் நான் உருவாக்கிட்டு இருக்கேன் சார். தனது ஆரம்ப காலங்களில் சில நேரங்களில் மட்டுமே உடற்பயிற்சி செய்த முருகன் காலப்போக்கில் அதனை முழுமையாக கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுத்தரும் அளவிற்கு தேர்ச்சி பெற்றார். இன்று அவர் அரசு வேலைக்கான உடற்கல்வி பயிற்சிகள், ஓட்டம், பாரம் தூக்குதல், கயிறு ஏறுதல் போன்றவற்றை முறையாக மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார். அதுவும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் முழுமையான தொண்டு உணர்வோடு. பெரியகுளம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கான ஆசானாக வாழ்வின் பெரும் பொறுப்பை முருகன் தனது தோள்களில் ஏந்தியுள்ளார். இவரால் இன்று வரை 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, வனத்துறை, எல்லை பாதுகாப்பு படை மற்றும் கப்பற்படை போன்ற அரசு துறைகளில் பணிபுரிந்து வருகிறார்கள். அவரது ஒவ்வொரு காலை ஒளிரும் சூரியனோடு தொடங்குகிறது. தன்னிடம் வருகிற இளைஞர்களுக்கும் உடற்பயிற்சியின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார். ஒவ்வொரு பயிற்சியும் படிப்படியாக நடத்தி தகுதி பெறும் அளவிற்கு பயிற்சி அளிக்கிறார். இன்றைய இளைஞர்களுக்கு சீருடை வாழ்க்கை என்ற கனவை நனவாக்கும் இந்த அண்ணன் முருகனை மைதானத்திற்கு வரும் அனைவரும் அன்புடன் மாஸ்டர் என்று அழைக்கிறார்கள். இந்த மாஸ்டர் முருகன்றவர் ஒரு 64 வயசு ஆகும் சார். அவருக்கு கடந்த 3 தலைமுறையாக அவர் இந்த ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு சார். அவங்க இப்போ வர்ற பசங்களோட தாத்தாக்கும் அவர் விளாண்டுருக்காரு, அவங்களோட அப்பா கூடயே விளாண்டுருக்காரு, அவங்க பிள்ளைகளோடய விளாண்டுருக்காரு. அவர் வீட்டில் கவலையாக இருந்தாலும் இங்கே அந்த பசங்களோட விளாட்றப்ப அவருக்கு அந்த உத்வேகம், அந்த புத்துணர்ச்சி எல்லாமே சந்தோஷமாக இருக்கார் சார். கூடையும் சேர்ந்து விளாடுவார். மாஸ்டர் மற்ற மாஸ்டர்லாம் தனியாக நின்றுக்குருவாங்க. இவர் கூடையும் சேர்ந்து விளாடுவார். அந்த பசங்களை அதட்ட மாட்டார், திட்ட மாட்டார். நான் கூட திட்டிடுவோம், கோய்ப்போம். அவர் கோய்க்கவே மாட்டார். அப்படியே நல்லா அழகாக சொல்லி கொடுப்பாரு சார். எனக்கு இந்த கிரவுண்டில் 10 வருஷம் அனுபவம் இருக்குது. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமல் தான் நான் அந்த கிரவுண்டுக்கு வந்தேன். ஒரு கிரிக்கெட்டுன்ற விளையாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வந்தேன். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நானும் கற்றுக்கிட்டு அவர் எனக்கு முறையான பயிற்சியை கொடுத்து என்னைய ஒரு வளமாக கொண்டு வந்திருக்காரு. நான் ஆர்மி செலெக்ஷனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் ரன்னிங், இந்த மாதிரி புல்லப்ஸ், இந்த மாதிரிலாம் உடற்பயிற்சி, கயிறு ஏறுதல், இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணுவேன். அதனால் எங்கள் மாஸ்டர் ட்ரைனிங் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது. இது மட்டுமல்லாமல் அவர் பயிற்சி அளிக்கும் மைதானத்தை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்வதில் முனைப்புடன் செயல்படுகிறார். சமூகத்தின் நலனுக்காக செயல்படும் அவரது பணியை பாராட்டி தொண்டு நிறுவனங்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அவருக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் நிதி உதவிகளை அளிப்பது மிகவும் அவசியம். இவ்வாறான ஆதரவு கிடைத்தால் முருகன் இன்னும் பல இளைஞர்களை சீருடை வீரர்களாக உருவாக்கி நம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பார் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை.